ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான பெங்களூர் ஜல்லகள்ளி பாத்திமா அன்னையின் பங்கின் நம்பிக்கையாளர்களே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம திருவிழா கொண்டாடும் போது ஜோடனை அலங்காரம், அருமையான வண்ண விளக்குகள், எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் மனம் மாறி இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்கு உகந்த நல்ல மனிதர்களாக வாழ்வது. அதற்கு துணை புரிய வேண்டும் என்று தான் போகிற இடமெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கையூட்டி மனம் மாற்றத்துக்கு நான் அழைத்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம ஊர் பிள்ளை சேலம் ஆயர் இங்கே வந்தார். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் என்னை தொட்டார். நான் இன்னும் நன்றாக வாழப்போகிறேன் என்று 4 பேர் மனம் மாறினா பாத்திமா மாதாவுக்கு நன்றி, எல்லாம் வல்லவருக்கு நன்றி. பிரியமான சகோதர சகோதரிகளே, பாத்திமா அன்னை என்ன செய்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தொடக்க ஜெபத்திலே வந்தது. ஜெபிக்க சொன்னாங்க, தவம் செய்ய சொன்னாங்க என்று. ஜெபிக்காதவர்கள் யாருமே இங்கே இருக்கக்கூடாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கூப்பு செய்ய வரோம் அப்படின்னு இருந்தால் போதாது. நான் எப்பவும் பெருமையாக சொல்லுவேன், மற்ற இடத்தெல்லாம் ஜலகள்ளியில் பாருங்கள், காலையில் 6:30 மணிக்கு பூசை. ஆனால் பூசை தொடங்கும் போதே கோயில் ஃபுல்லாக இருக்கும். சில இடத்த 8:30க்கு பூசை, பாதி பூசையிலும் வருவாங்க. இங்கே கூட சில பேர் லேட்டாக வர்றது, வந்து இடம் கேட்குறது அதிகாரத்தோடு. முதல்ல வந்து உக்காரணுன்னா முதல்ல வர வேண்டியது தானே என்று நான் பெருமையாக சொல்வேன். இது மட்டுமல்ல, நீ எப்போது பாத்திமானினுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஜெபிக்கிறதுனா என்ன? ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது. நான் இன்னைக்கு என்னுடைய வகுப்பு தோழர் அன்பான தந்தை ராய்ஸ், செமினாரில் ஒன்றா படித்தோம். அவர் கூப்பிடும்போது, அம்மா பாத்திமா கோயிலில் மட்டும்தான் பிஷப் ஆகிட்டு இன்னும் பூசை வைக்கல, மற்ற பல இடங்களில் பெங்களூரில் வச்சிருக்கிறேன், நான் வரேன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னையிலிருந்தாவது மக்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார்கள், ஆண்டவரோடு பேசுவார்கள், ஆண்டவர் பேசுவதை கேட்பார்கள். 3000 மணி நேரம் செலவு பண்ணி நம் மக்களுக்கு தமிழ் பேச தெரியுது, படிக்க தெரியல அப்படின்னு சொல்லி பைபிளை ரெக்கார்ட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். வெளியே QR கோடும் இருக்குது. நீங்கள் யாராவது எனக்கு அன்பு காட்டணுன்னா வந்து சிலுவை வாங்கிறது அந்த அன்பு மரியாதை கிடையாது. இன்றையிலிருந்து நம்முடைய ஆயரின் குரலில் 10 நிமிடமாவது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பேன். கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் புதுமை நடக்கும். படிக்க தெரியாதுன்னு சொல்லலாம், நேரம் இல்லைன்னு சொல்லலாம், கேட்க தெரியாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? வாழைப்பழத்தை உரிச்சி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறேன். எவ்வளோ பேர் கேட்காம இருப்பீர்கள். மொபைல் வச்சுருக்கவங்க எல்லார்கிட்டையும் கேட்கறதுக்கு நம்முடைய குரலில் இறை வார்த்தை இருக்கணும். ஆண்டவரே பேசுவார், ஆண்டவரே பேசுவார் உங்களோடு. ஆண்டவரோடு பேசுங்கள், ஆண்டவர் பேசுவதை கேளுங்கள், ஜெபம் செய்யுங்க. பாத்திமா மாதா தான் சொன்னாங்க. அப்படின்னா என்ன? ஆண்டவரோடு பேசுங்க, அவர் பேசுவதை கேளுங்கள். நம்முடைய மாதா சொன்னது பாருங்க. 2வது பாருங்க, தவம் செய்யுங்க. உலக அமைதிக்காக, ஒற்றுமைக்காக தவம் செய்யுங்க. ரஷ்யாவினுடைய மனமாற்றத்துக்காக நீங்க தவம் செய்யுங்க. உன் கணவனுடைய மனமாற்றத்துக்காக, உன் மனைவியினுடைய மனமாற்றத்துக்காக, உன் பிள்ளையினுடைய மனமாற்றத்துக்காக தவம் செய்ய, ஒருத்தல் செய்ய, துன்புறு. இந்த நாட்கள் அடிக்கடி நான் சொல்கிறேன். 1ஆம் தேதி குழந்தை தரிசனமா திருநா அந்த அம்மா சொல்லிச்சு, 10 வயசில் புதுநன்மை வாங்கிட்டேன். இன்னையிலிருந்து நான் தவம் செய்ய போகிறேன்,
நான் துன்புற போறேன், ஆண்டவருக்கு என் அன்பை வெளிப்படுத்த துன்புற போகிறேன் என்று சொன்னார்கள். நேற்று கூட நான் சொன்னேன், ஒரு ஊரில் நம்முடைய ஆதார் கார்டு என்ன தெரியுமா, பொம்பளைங்களாம் ஆதார் கார்டு இருந்தால் ஈஸியாக பஸ்ஸில் பயணம் பண்ணுறாங்க. நம்முடைய ஆதார் கார்டு என்ன தெரியுமா, நம்முடைய குடும்பத்துக்காக, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக நாம் பட்ட தழும்புகள் இருக்கிறதே, அதுதான் முதல் ஆதார் கார்டு. துன்புறுங்கள், குடும்பத்துக்காக துன்புறுங்கள், தேவையில் இருப்பவருக்காக துன்புறுங்கள். மாதா இதுதானே சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, முக்கியமான செய்தி. எனக்கு நிறைய பாட்டுலாம் இருக்கு, வரி வரியாக பாடுறாங்க, இதுக்கு வரவே இருக்கிறாங்க. என்ன இருக்கு, மனம் முதல்ல சொன்னார், சின்னசாமியார் சொன்னார், சீக்கிரம் பூசை முடிச்சிடணும் ஆண்டவரே, நீங்கள் நினச்ச மாதிரிலாம் இங்கே பிரசங்கம் வச்சுட்டு இருக்க முடியாது, ஏன்னா அடுத்த பூசை உடனே தொடங்குது அப்படின்னு. நான் சொன்னேன், இதுதானே ரொம்ப முக்கியம், ஆண்டவருடைய வார்த்தை தானே முக்கியம். ஆரத்திக்கு பாடுறது, இதுக்கு பாடுறது எல்லாம் நல்லது தானே. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளாவது நற்செய்தியிலிருந்து நம்ம சொல்லணும். இன்னைக்கு முக்கியமாக இது ஒன்றையாவது கற்றுக்கும். எங்கள் ஊரில் ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் பிஷப்பு ஒரே ₹1 உதவி அவருக்கு செஞ்சால் கூட நன்றி மறக்கவே மாட்டாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தியான பாடல் அழகாக பாடினாங்க, திரும்பி மாதாவினுடைய நன்றி பாடலில் பாடினா போதாது, எல்லாரும் வாழ்ந்து காட்டுங்க. ஆண்டவர் நம் வாழ்வில் அளவில்லாமல் நன்மை செய்திருக்கிறார், வாழ்ந்து காட்டுவோம். இன்றைய முதல் வாசகம் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். எல்லாத்தையும் படித்து சொல்ல முடியாது, சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, நேரம் இல்லை, சொல்ல முடியாது. அந்த காலத்தில் இஸ்ராயேல் பொண்ணு ஒன்று 12 வயசு இருந்திருக்கும், 13 வயசு இருக்கும். அதை கடத்திட்டு போயிடுறாங்க சிரியா நாட்டுக்காரங்க. அந்த பொண்ணை பாருங்க, அந்த சிரியா நாட்டுக்காரங்க மேலே எரிச்சல் அடையவில்லை, கோபப்படவில்லை, வர்மம் வைத்திருக்கவில்லை. அதுக்கு அங்கே கடத்திட்டு போன அடுத்த வேலை கிடைச்சது, நாமான் என்ற படை தளபதியினுடைய மனைவிக்கு துணையாள். திடீர்னு இந்த நாமானுக்கு, ரொம்ப பலமுள்ள அந்த மனிதனுக்கு தொழுநோய், அந்த காலத்தில் குணமே கிடையாது. இந்த பொண்ணு என்ன சொல்லுது தெரியுமா, அம்மா என் தலைவியே, உன் கணவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, இஸ்ராயேல்ல எலிஷான்னு ஒரு இறைவாக்குனர் இருக்காரு, அவர் எப்படியாவது நலம் கொடுப்பா. பிரியமானவர்களே, அந்த 12 வயசு பொண்ணோ 13 வயசு பொண்ணோ பாருங்க, ஆண்டவரை அடையாளம் காட்டுகிறது. நீங்க யாருக்கெல்லாம் ஆண்டவரை அடையாளம் காட்டியிருக்கிறீர்கள்? பிள்ளைகளுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, கூட இருப்பவர்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறீர்களா? என் மனசு ரொம்ப தொடுது. அந்த பொண்ணு பாருங்க, அடிமையா போயிருக்கிறோம், ஆண்டவரை அடையாளம் காட்டணும், இதுதானே நம்ம எல்லாம் செய்யணும். நான் சொன்னேன் ஒரு சிஸ்டர் கிட்ட, என்ன சிஸ்டர் பைபிள் ஃபுல்லாக நான் படிச்சிருக்கேனே, கேட்குறீங்களா? கேட்குறேன். யாருக்காவது கொடுத்தீங்களா? கொடுக்கல. அடக்கடவுளே, நல்ல வேலை உயிர்த்த ஆண்டவர் மரியமாலே நாளுக்கு காட்சி கொடுத்தார், உனக்கு காட்சி கொடுத்தா உயிர்த்த செய்தியே போய் சேர்ந்துருக்கார், நீலாம் எதுக்கு சிஸ்டரா இருக்கிற அப்படின்னு சொன்னேன். ஒரு சின்ன பையன் 250 பேருக்கு பிஷப் நான் மொபைலில் பிடுங்கி உங்களுடைய பைபிளை போட்டு கொடுத்தேன், ஃப்ரீ தான், 10 லட்சம் கொடுக்கிற மாதிரி. பாருங்கள், இப்படி அவன் சொன்னான். ஒரு சின்ன பையன் செய்வதை எவ்வளோ பேர் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பது எனக்கு கவலையாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகள், அவர் இங்கே வந்தவர் சும்மா வரல. அரசன்ட்ட முதல்ல கடிதத்தை கொடுக்குறார், சிறிய அரசன்ட்ட, என்னுடைய தளபதிக்கு குணமளிக்கணும். உடனே என்ன பெரிய கோவம் வந்துடுது அரசனுக்கு, இஸ்ராயேல் அரசனுக்கு. சண்டை மூட்டுறதுக்காக இப்படி என்கிட்ட கேட்குறானா? நான் என்ன கடவுளா தொழுநோயாளிக்கு நலம் கொடுக்க? உடனே எலிஷா இறைவாக்கினர் ஆள் விட்டு கூப்பிடுகிறார்.
போறாரு. எவ்வளவு பொண்ணு வெள்ளி நிறைய ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துட்டு போறாரு. போய் நிற்கிறார். வெளியே வந்து வருவார்னு பார்த்தா வெளியே வரல. போய் நீ யோர்தான் நதியில் 7 முறை குளிக்கணும். கோபம் வந்துச்சு இவனுக்கு. என்னதான் நினச்சிட்டு இருக்கான், அங்கே தமாஸ்கஸில் இல்லாத ஆறா எங்கே இருக்கு, அங்கே நான் குளிச்சுட்டு போகிறேன். உடனே திருப்பி பாருங்க, வேலைக்காரங்க தான் நல்ல புத்தி சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் கஷ்டமானதை சொல்லியிருந்தா நீ செஞ்சிருப்ப இல்லையா? இன்னும் கஷ்டமானதை சொல்லி இருந்தால் நீ செய்திருப்பாய். குளிக்கத்தானே சொன்னார், செய். போய் குளித்தார். குழந்தையினுடைய உடம்பு போல மாறி போனது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்டது. அப்போ போய் அன்பளிப்பெல்லாம் கொடுக்கிறார். வேண்டாம், பணத்துக்கு ஆசைப்படாத. அன்றைக்கு எலிஷா நமக்கு பாடம் காட்டுகிறார். பணத்துக்கு ஆசைப்படாதே. கடவுள் கொடுத்தார் இந்த பிச்சை. நான் காசு கொடுத்து நலம் பெற்றாய் என்று நினைக்கிறாயா? கிடையாது, வேணாம். அந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் கொடு. என்னது? 2 கழுதையில் எடுத்துட்டு போற அளவுக்கு மண்ணை கொடு, நான் இங்கேருந்து எடுத்துட்டு போறேன். இஸ்ராயேலின் கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று ஆராதிப்பேன். பிரியமானவர்களே, எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் குணப்படுத்துகிறார். பெரிய தோல்நோய் நம்ம செய்கிற பாவம்தான். சில பேர் எனக்கெல்லாம் தோல்நோய் இல்லை, மேக்கப் போட்டிருக்கேன், பவுட்ரு போட்டிருக்கேன், மை போட்டிருக்கேன், அழகாக இருக்கேன்னு நினச்சிக்காத. இதெல்லாம் அழகே கிடையாது, குப்பை. எப்போது பாவம் இருக்கிறதோ நீ அழுக்கானவர், அசிங்கமானவர். ஆண்டவர் தான் குணப்படுத்துவார். அந்த ஆண்டவருக்கு நன்றி கூறும் விதத்தில் வாழ்நாள் எல்லாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. ஆண்டவருக்கு நன்றி கூறுவேன், எனக்கு நல்லது செய்தவர்களுக்கு நன்றி கூறுவேன், அவரை பற்றி கொள்வேன், தொழுவேன், ஒருபோதும் மறக்க மாட்டேன். பாருங்க, என்னை நற்செய்தி பகுதி பல முறை கேட்டிருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம். ஆண்டவர் எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். வழியிலே ஒரு ஊர்ல 10 பேர் தொழுநோயாளிகள். தொழுநோயாளினா அவ்வளவுதான், யாரும் பக்கத்துல போகக்கூடாது, அவங்களே கத்தணும், தீட்டு தீட்டுன்னு கத்தணும். ஆண்டவர் கேட்கிறார், இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று கெஞ்சுகிறார்கள். இறக்கப்பட்டவர், போய் குருக்களிடம் காட்டுங்கள். ஆண்டவர் தான் நலம் அளிக்கிறார். இருந்தாலும் அந்த காலத்து சட்டத்தை மதிக்கிறார். போகும்போதே நலமாகறான். 10 பேர்ல ஒரே ஒருத்தவன் நன்றி சொல்றதுக்கு, அதுவும் சமாரியன், பிற இனத்தான். 10 பேரும் குணமடையவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? மீதி பேர்லாம் அன்னைக்கு என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? இது இயல்பாகவே நடந்தது, நான் நல்லா தான் ஆகிக்கிட்டு வந்தேன், இவர் என்ன செஞ்சிட்டாரு, நான் முதல்ல என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இவ்வளோ நாள் பார்க்கலையே, போய் பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன இவருக்கு பெருசா செய்யணும், ஏதேதோ சொல்லி வராமல் இருந்தார்கள். அவன் மட்டும் வந்தான், ஒருவன் மட்டும். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று ஆண்டவர் அவனை முழுமையாக நலமளித்து அனுப்பினார். பாருங்கள், நன்றி நன்றி நன்றி. கடவுளுக்கு நன்றி, பெற்றோருக்கு நன்றி, உதவி செய்தவர்களுக்கு நன்றி, கடவுள் கொடுத்த அத்தனைக்கும் நன்றி. இதுதான் நம்முடைய அன்பு தாயினுடைய வாழ்வு. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகின்றது. வல்லமை மிக்கவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்தார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருடைய அற்புதம் தான் எத்தனை. நான் அடிக்கடி சொல்லுவேன், 8 பேர் கூட பிறந்தேன், 4 பேர் நான் பார்க்காதே செத்துட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா ஒழுங்காக படிக்கல. அப்பாவுக்காவது கையெழுத்து போட தெரியும், அம்மாவுக்கு கை நாட்டு தான், கையெழுத்து போடக்கூட தெரியாது. 4 பிள்ளைங்க பழிச்சோம் 8 பேரில்.
அதில் நான் ஒருத்தவன் தான் படித்தது. ஆண்டவர் என்னை குருவாக தேர்ந்தெடுத்தார். 31 ஆண்டுகள் பெங்களூரில் 1000க்கும் மேற்பட்ட குருக்கள், 1500க்கும் மேலே சாமியார், 12 பிஷப்பு எல்லாம் என்கிட்ட படித்தவங்க. ஒரு கர்தினால் ஆண்டவர் என் மீது இரக்கம் காட்டினார். நன்றி ஆண்டவரே, உயிரை கொடுத்தீர் ஆண்டவரே, என் குரலை கொடுப்பேன் ஆண்டவரே, உம் வார்த்தையை அறிவிப்பேன் ஆண்டவரே, எல்லாரும் உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும் ஆண்டவரே. நன்றிதான் மாதாவோடு இணைந்து நானும் சொல்லுகிறேன். நன்றி கெட்டவன் அவன், நன்றி கெட்டவன் இவன் யாராவது உங்களை பற்றி சொன்னால் ரொம்ப வெட்கக்கேடு. நன்றியுள்ள மனிதர்களாக வாழ்ந்து காட்டுங்கள். மாதாவை பின்பற்றுங்கள். ஒரு பக்கம் அம்மா பாத்திமா தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்கிறோம். இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வேண்டுதல் என்ன தெரியுமா? அம்மா, ஒரு பாத்திமா அன்னை இல்லை, ஜலகளில் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாரும் பாத்திமா தாய் தான். எல்லாரும் துன்புறுவோம், எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் உம்மோடு பேசுவோம், எல்லாரும் நீர் பேசுவதை கேட்போம் என்று மனம் மாறி நம் வாழ்வை மாற்றி அமைப்போம். பாத்திமா தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன்.